ஹாய், ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய வல்லாரக்கீரை சாம்பார் செய்யலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஆனியன் பெருசு 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளி கட் பண்ணி வச்சது, பூண்டு தோல் உரித்து எடுத்துக்கோங்க, புளி நெல்லிக்காய் சைஸு ஊற வச்சுக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு வல்லாரக்கீரை, பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய். அடுப்பு பற்ற வச்சு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதும் ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், சுத்தம் பண்ணி வச்சுருக்க வல்லாரக்கீரை நல்லா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு 4 விசில் வச்சுக்கோங்க. நாலு விசில் வந்ததும் பருப்பு கீரை எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. புளிக்கரைசலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்ததும் அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேனில் ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. சாம்பார் வாசனையாக நல்லமாக இருக்கும். கடுகு பொரிஞ்சதும் சீரகம், கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வாசனை நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தாளிப்பை கொதிச்சிட்ருக்க சாம்பாரில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வல்லாரக்கீரை சாம்பார் ரெடி. வாரத்தில் ஒரு முறை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஞாபக சக்தி நல்லா அதிகரிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.